நாளொரு இறைவார்த்தை நலவாகும் நம் வாழ்க்கை. அன்பு உறவுகளை, இந்த நாளுடைய காணொளியில் விவிலிய சிந்தனையாக நாம் எடுக்கப் போகிற அல்லது தியானிக்கப் போகிற, சிந்திக்கப் போகிற தலைப்பானது பணத்தின் மீது ஆசை கொண்டு, பண ஆசையால், பொருள் ஆசையால் தன்னுடைய வாழ்வை இழந்தவர்கள் திருவிவிலியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மனிதர்களை குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம். பணம், பொருள் என்பது இந்த உலகில் எல்லோருக்கும் தேவை. ஆனாலும் இந்த பணத்தையும் பொருளையும் இறைவன் நமக்கு தேவையான அளவு தருகிறார். அதை நேர்மையான முறையில் நாம் சம்பாதிக்க, அதை அதிகப்படுத்திக் கொள்ள பல்வேறு நிலைகளில் இறைவன் நமக்கு உதவுகிறார். இது எல்லாவற்றையும் நாம் அறிந்திருந்தாலும் கூட, குறுக்கு வழியில் திருட்டுத்தனமாக ஏமாற்றும் உள்ளத்தோடு நாம் சில நேரங்களில் இந்த பணத்தை, பொருளை அபகரிப்பது அல்லது அதிகப்படுத்திக் கொள்ள விரும்புவது வழக்கம். எனவே இந்த நாளில் அப்படி இந்த பணம், பொருளுக்காக ஆசைப்பட்டு தன் வாழ்வையே இழந்த மனிதர்களை குறித்து இன்று நாம் வாசிக்கப் போகிறோம். முதலாவதாக யோசுவா புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் வருகின்ற ஆக்கான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதன். இந்த ஆக்கான் என்று சொல்லப்படுகின்ற இந்த மனிதன் யூத குலத்தை சார்ந்தவன், கர்மி என்பவருடைய மகன் ஆவார். இவன் என்ன தவறு செய்கிறான் என்றால், வேற்று தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட பொருட்களை, வேற்று நாட்டில் உள்ள பொருட்கள் மீது ஆசை கொள்கிறான். இவனுடைய ஆசையானது 1 கிலோ 300 கிராம் வெள்ளியையும், 570 கிராம் தங்கத்தையும், சில பட்டாடைகளையும் இவன் அபகரித்து கொண்டு வந்து நிலத்தில் தோன்றி புதைத்து வைத்துக்கிறான், யாருக்கும் தெரியக்கூடாது என்று. அந்த நேரத்தில் இந்த இஸ்ரேல் படை யோர்தானை கடந்து பக்கத்தில் இருந்த இன்னொரு நாட்டை அடைவதற்காக போர் தொடுக்கின்றார்கள். இஸ்ரேலர்கள் அனைவரும் மாண்டு போனார்கள். என்ன ஆயிற்று, என்ன குழப்பம், எதனால் கடவுள் நம்மை தண்டித்தார் என்று சிந்திக்கின்ற போது கடவுள் சொல்கிறார், உங்கள் மத்தியிலே சில நபர்கள் வேற்று தெய்வங்களுக்கு வழிபட்ட பொருட்களையும், வேற்று நாட்டினுடைய பொருட்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. யோசுவா கண்டடைகிறார். இவர் முன்னிறுத்தப்படுகிறார். தான் அபகரித்த பொருட்களை எல்லாம் அவன் முன்பாக கொடுக்கிறார். மக்கள் கூட்டம் இந்த ஆக்கான் என்று சொல்லப்படுகின்ற மனிதனை கல்லெறிந்து கொன்றது என்று நாம் வாசிக்கின்றோம். இரண்டாவதாக நாம் வாசிக்கின்ற 2 அரசர்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வருகின்ற கேகசி என்று சொல்லப்படுகின்ற மனிதன். இந்த மனிதன் எலிசா இறைவாக்கினுடைய சீடருள் ஒருவராக இருக்கிறார். எனவே இந்த சீடர், இந்த நாமான் தொழுநோய் நீங்கிற்று, நாமான் நலமடைந்தார், பல்வேறு காணிக்கைகளை இந்த இறைவாக்கினருக்கு கொடுத்தார். அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இவர் ஒன்றையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அந்த நிலத்திலிருந்து மண்ணை எடுத்துக்கொண்டு நாமான் தன்னுடைய தேசத்திற்கு புறப்பட்ட போது இந்த கேகசிக்குள் ஒரு பொருள் ஆசை உணர்வு எழும்புகிறது. என்னவென்றால், இவர் ஒன்றையும் வாங்காமல் வந்து விட்டார் என்று அவன் திரும்பி ஓடோடி செல்கிறான். ஓடோடி சென்று நாமானுடைய அந்த வண்டிக்கு முன்பாக நிற்கின்றான். நாமான் இவர் வருவதை பார்த்து வந்து என்ன என்று கேட்கிறார். எல்லாம் நலம்தானே என்று கேட்கிறார். இவர் சொல்லுகிறார், 2 பட்டாடைகளும் எங்களுக்கு 80 கிலோ வெள்ளியும் தேவை என்று இறைவாக்கினர் கேட்டார் என்று பொய் சொல்லி அந்த பொருட்களை எல்லாம் இவர் தன்னகத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். கடவுளால் இந்த செய்தி இறைவாக்கினருக்கு முன்னறிவிக்கப்படுகிறது. இறைவாக்கினர் கேட்கிறார். இறைவாக்கினர் பொய் சொல்கிறார். இறைவாக்கினர், இல்லை, நீ இந்த பொருட்களை ஆசைப்பட்டு அபகரித்தாய், எனவே கடவுளால் சபிக்கப்படுகிறாய், இவ்விடத்திலே நீ சாவாய் என்று சொல்லப்பட்டவுடன் அவனுடைய உயிர் அவ்விடத்தில் மாண்டு போகிறது. மூன்றாவதாக நாம் வாசிக்கின்ற அனனியா, சப்பிராவு என்று அழைக்கப்படுகின்ற திருத்தூதர் பணிகள் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வருகின்ற 2 கதாபாத்திரங்கள். இவர்கள் கணவன், மனைவி. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், ஆதி கிறிஸ்தவர்கள் தங்கள் நில உடைமைகளை எல்லாம் விற்று திரு அவைக்கு கொடுக்க வேண்டும் என்பது சட்டம். எனவே இவர்கள், இந்த அனனியா, சப்பிராவு என்று அழைக்கப்படுகின்ற இவர்கள் இருவரும் தங்கள் நிலத்தை விற்கிறார்கள். 3இல் 1 பங்கை தங்களுக்கென வைத்துக் கொண்டு 2 பங்கை மட்டும் கொடுக்கின்றார்கள். இறைவாக்கினர், இறைவனுடைய தூதர், இறை திருத்தூதர்கள் கேட்கின்றார்கள், நீ என்ன செய்தாய்? பேதுரு கேட்கிறார், என்ன செய்தாய், என்ன நடந்தது? அவர் மனைவியும் பொய் சொல்கிறார், அவரும் பொய் சொல்கிறார்கள். இருவரும் அந்த இடத்திலேயே மாண்டார்கள் என்பது வரலாறு. 4ஆவதாக யூதாஸ் இஸ்காரியோத்து. மத்திய நற்செய்தி 7ஆம் அதிகாரத்தில் 3வது இறைவார்த்தையில் பார்ப்போம். 30 வெள்ளிக்காசுகளுக்காக
இறைமகன் இயேசுவை அவன் காட்டிக் கொடுத்தான். அவன் காட்டிக் கொடுத்து அடுத்தபடிய அவனே தன் உயிரை தூக்கிலிட்டு மாய்த்து கொண்டான் என்று வாசிக்கின்றோம். அன்பு உறவுகளே, பணம், பதவி எல்லாம் நமக்கு தேவை. பொருள் நமக்கு தேவை. ஆனால் எதுவும் குறுக்கு வழியில் தேவை வேண்டாம். எதையும் நாம் மற்றவரை அழித்து நாம் அபகரித்துக் கொள்ள வேண்டாம். அல்லது நம்முடைய தேவைக்கு மேலாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்பதை இன்றைய இந்த நிகழ்வுகள் நமக்கு சொல்லித் தருகின்றன. நாமும் பல நேரங்களிலே பொருள், பணத்திற்காக ஆசைப்படுவது வழக்கம். ஆனால் அது குறுக்கு வழிகளாக இருந்திடக்கூடாது. அப்படி இருந்தால் கடவுளுடைய தண்டனை நமக்கு கிடைக்கப்பெறும். ஒருவேளை அதை நாம் நேர்மையான வரையில் இறைவன் நமக்கு தருகின்ற வழியில் பெற்றுக்கொள்வோம். நம்மிடம் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். பிறரும் நலமடைவார்கள். நாமும் நலமடைவோம் நம்பிக்கையோடு இந்நாளை நீங்கள் துவங்குங்கள். அனைவருக்கும் நன்றி.